வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்சிஎம்மில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு லாஜிக்காக பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசம எண்களுக்கு மீசிமா காணுதல், டெசிமல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தது எல்லாமே முழு எண்களுக்கு பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம்னா டெசிமல்னால் என்னது? 5.6, 7.9, 9.333 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றது. ஓகேங்களா? ஒரு டெசிமல் பிளேஸு, அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லாட்டி 3 நம்பர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். 2 or 3 டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த புள்ளிக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கலாம். ஓகேங்களா? 2 டிஜிட்ஸ் இல்லை 3 டிஜிட்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். ஓகேவா? சரி, ரைட். ஓகே. இப்போ அது எப்படி வருது, எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸி தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும். அது எந்த இடம்ன்றதை பார்ப்போம். 2 சம் பார்த்தாவே புரிஞ்சுக்கிடலாம் இதை. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தசம எண்கள் கொடுத்துட்றாங்க, டெசிமல் நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த டெசிமல் நம்பரை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், முழு எண்ணாக மாற்றணும். முழு எண்ணாக மாற்றணும்னா இப்போ பாருங்கள், 9.3ன்னு கொடுத்துட்றாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்டு 10, ஒரு 0 வர மாதிரி 10ல் போட்டால் 93. ஓகேவா? 93 வந்துடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தா 93 ஒரு முழு நம்பராக வந்துருச்சு. இது டெசிமல் நம்பராக இருந்தது. இப்போ வந்து இது வந்து ஃபுல் நம்பராக, ஹோல் நம்பராக வந்துருச்சு. ஓகேங்களா? ஹோல் நம்பராக மாறிடுச்சு, முழு எண்ணாக மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறோம், அந்த இது மாதிரி நிறையா நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9.3 இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து 3.1ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ 9.3னா பெருக்கணும், 10ஆல் பெருக்குனா 93. 3.1 10ஆல் பெருக்கணும்னாக்கா 31. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து நம்ம எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரையும் நம்ம வந்து மாற்றிக்கணும். ஓகேவா? இதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குது, என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது அந்த எண்களுக்கு கொடுத்து முழு எண்களாக வந்துருச்சு. 93 வந்துருச்சு, 31 வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்ததில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த 2 நம்பருக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எண்களுக்கு மீசியமாக கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ரெண்டுக்கு நீங்கள் நான் எல்சிஎம் போட்டு பார்த்தா 31 வரும். ஓகேவா? ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, மீசிமாவை தசம எண்ணாக மாற்றணும். ஃபஸ்ட்டு 10ஆல் நம்ம பெருக்கியிருக்கோம். அப்போ நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு 10ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? டிவைடட் பை 10. ஓகேவா? இதுதான் அந்த இது ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. சரியா? ஸோ 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு முழு எண்ணாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்கிறோம். கடைசியாக திருப்பி என்ன பண்ணுறோம், அதை வந்து தசம எண்ணாக மாற்றுறோம். எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் வகுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? மாற்றி வகுக்கக்கூடாது. எதால் வகுத்தோமோ எதால் பெருக்கணுமோ அதால் தான் வகுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், 2 நம்பர் 4.2 அண்டு 6.6 2 நம்பருக்கும் வந்து மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4.2 ஒரு டிஜிட் தான், 6.6 புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான். இந்த 2 நம்பரையுமே பார்க்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப எல்லா நம்பரையும் பார்க்கணும். இப்போ 3 நம்பர் கொடுத்துருந்தா அடுத்த சம்மில் வரும். 3 நம்பர் கொடுத்துருந்தா 3 நம்பர்லேயுமே புள்ளிக்கு அப்புறம் ரைட் சைடில் எத்தனை டிஜிட்ஸ் வருதுங்கிறத பார்க்கணும். இதில் நமக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட், ஒரு டிஜிட் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்பர்லேயே ஒரு டிஜிட் தான், செகண்ட் நம்பரில் 6.6 ஒரு டிஜிட் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த 44.2 6.6 ஒரு டிஜிட் தான் வந்திருக்குங்கிறனால 2 நம்பரையுமே நம்ம 10ஆல் பெருக்கிறோம். என்ன வரும் நமக்கு? 42.66 வந்துருச்சு. 42.66 வந்துருச்சு. ஓகேவா? 42 அண்ட் 66 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா 42க்கும் வந்திருக்கக்கூடிய அந்த 2 நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். பகா காரணிப்படுத்துதல் மூலியமாக கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை டானா வகுத்தல் போட்டாலும் சரி, யாருக்கு எப்படி வருதோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தோன்னா 42 பிரித்தாச்சு, 66 பிரித்தாச்சு. மீசிமா என்ன வருது அப்படின்னாக்க 462. இந்த 2 நம்பருக்கும் 42 அண்டு 66 இது ரெண்டுக்கும் 462 தான் உங்களுக்கு எல்சிஎம் வந்திருக்கு. ஓகேவா? சரி, இது வந்து என்னென்னா முழு எண்களுக்கு, அதாவது 42க்கும் 66க்கும். ஆனால் நமக்கு என்ன தேவை, டெசிமல் நம்பருக்கு தானே தேவை. ஃபஸ்ட்டு எதால் பெருக்கணும், நம்ம 10ஆல் பெருக்கணும். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா 10ஆல் வகுக்க போகிறோம். 10ஆல் பெருக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 462 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 46.2. ஏன் பெருக்கிறோம், ஏன் வகுக்கிறோம்? பெருக்கிறது தசம எண்ணை முழு எண்ணாக மாற்றுறதுக்காக பெருக்கணும். திருப்பி ஏன் வகுக்கிறோம் அப்படின்னா,
முழு எண்ணை தசம எண்ணாக மாற்றுறதுக்காக வகுக்கிறோம். இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வருதுங்கிறத பார்க்கணும். நம்ம இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மாக ஒரே டிஜிட் தான் வந்துருந்துச்சு புள்ளிக்கு அப்புறம், அதனால் 10ல் பெருக்கியாச்சு. கடைசியாக என்ன பண்ணுறோம், எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் அந்த மீசிமாவை வகுக்கிறோம். கிடைத்திருக்கக்கூடிய மீசிமாவை அதே நம்பரால் வகுக்கிறோம். ஓகேவா, வேறு நம்பரால் வகுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன கிடைக்கிது நமக்கு, 46.2 வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த 2 நம்பருக்கு உண்டான எல்சியம். 4.2க்கும் 6.6க்கும் ரெண்டுக்கும் உள்ள எல்சியம் வந்து 46.2. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்த எண்ணுக்கு போகிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் 2. அடுத்த சம்முக்கு போகிறோம். இது பாருங்கள், இது கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். 2.4, ஓகே. அடுத்தது 7.8, ஓகே. அடுத்தது 1.44 அப்படின்னு 3 நம்பர் வந்திருக்கு. இப்போ உடனே வந்து நம்ம பார்த்த உடனே 2.4 இன்ட்டு 10 போடு, 7.8 இன்ட்டு 10 போடு அப்படின்னு போடக்கூடாது. இங்கே என்ன வந்திருக்கு, 2 டிஜிட் வந்திருக்கு புள்ளிக்கு அப்புறம். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு டிஜிட் தான் வந்திருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட் தான் வந்திருக்கு. இந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0 நம்ம சேர்த்தாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்த்துக்கோங்க, இந்த 3 நம்பர்லேயுமே 1.44ல் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்திருக்கு. சரியா, அதனால் இதை 100ஆல் பெருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2.4ஐயும் 100ஆல் பெருக்கிறோம். இன்னொன்று என்னது, 7.8 இன்ட்டு 100. ஸோ 3 நம்பரையுமே நம்ம ஒரே எண்ணால் தான் பெருக்கிறோம். அந்த ஒரே எண் எது அப்படின்னு கேட்டால், எந்த எண்ணுக்கு புள்ளிக்கு அப்புறம் அதிக எண்கள் வந்திருக்கோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு 100, 1000 அப்படின்னு சொல்லி பெருக்கும். ஓகேவா. 100 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 100. அப்போ அந்த 100ஆல் தான் மீதி 2 நம்பரையும் பெருக்கணும். ஏன்னா இதை 10ஆல் பெருக்கிட்டு இதை 10ஆல் பெருக்கினா திருப்பி 14.4ன்னு வரும். அப்புறம் திருப்பி தப்பாக போயிடும். ஓகேவா. ஸோ அதனால் இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அதிக டிஜிட்ஸ் வந்திருக்கோ அந்த அளவுக்கு 0 வர மாதிரி வச்சு பெருக்கணும். இங்கே அதிக டிஜிட்ஸ் புள்ளி அப்புறம் 2 டிஜிட் வந்திருக்கு, 4 அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் 100ஆல் பெருக்கிறோம் 3 நம்பரையுமே. இதுதான் விஷயம். அதனால் கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் பார்த்துட்டு அப்புறம் பெருக்குங்க. பார்க்காம உடனடியாக பெருக்கிறாதீங்க. கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதுங்கிறத ஃபுல்லாக 4 நம்பர் 5 நம்பர் கொடுத்துருந்தாலும் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெருக்கணுங்க. சரிங்களா. சரி, ஓகே. இப்போ இங்கே 2.4 இன்ட்டு 100 240, 7.8 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 780, 1.44 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 144. ஓகே, இது 3ம் போட்டாச்சு. இது 3ஐயும் நம்ம இதே இடத்துல பகாகாரணி படுத்தியாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். முழு எண்ணிற்கான மீசிமா 2/4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 13 விச் இஸ் ஈக்குவல் டு 9360. இந்த 3 நம்பருக்கு 240, 780, 144 ஏற்கனவே பார்த்துருக்கோம். கடைசியில் 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்சிஎம் 0ல் தான் முடியும்னு போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த 3 நம்பருக்கு உண்டான எல்சிஎம் 9360. ஓகே. அடுத்தது இது வந்து முழு எண். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு நம்பரையும் 100ஆல் பெருக்கியிருக்கோம். கடைசியாக என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணவும் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 9360 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 93.60. ஓகேவா. ஸோ இதோட விடை 93.60. அவ்வளோதான் இந்த 3 நம்பருக்கு. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, புள்ளிக்கு அதாவது டெசிமல் பிளேசஸில் தசம எண் இலக்கத்தில் எத்தனை எண்கள் வருதுங்கிறத பார்க்கணும். எந்த நம்பருக்கு அதிகமாக வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 10ஆல் பெருக்கலாம், 100ஆல் பெருக்கலாம், இல்லாட்டி 1000ஆல் பெருக்கலாம். ஒருவேளை இங்கே இன்னொரு 4 வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதால் பெருக்கணும்னா 1000ஆல் பெருக்கணும். சரியா. அதை வந்து நம்ம தாராளமாக கரெக்டாக பார்க்கணும்.